கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என கருமையானவர்கள், இந்த இடத்துல தாவீது ஜெபிக்கும் பொழுது தான் உத்தமனாக வேண்டுமானால், பாதகத்திற்கு விலங்கி இருக்க வேண்டுமானால், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்திருளும், அவைகள் என்னை ஒட்டி கொள்ளக்கூடாது, அல்லது என்னை அவைகள் ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு விண்ணப்பம்! கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு ஜெபமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நாமும் கூட ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவங்களுக்கு விலகி இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்டு அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது நான் உத்தமனாக இருப்பேன். அது மட்டுமல்ல, பெரும் பாதகங்களுக்கு நான் நீங்களாக இருப்பேன். இப்பொழுது துணிகரமான பாவங்களுக்கு நான் விலகி இருந்தால். ஆகவே தாவீதினுடைய ஜெபம் எவ்வளோ ஆழமான ஒரு ஜெபம். இந்த நாளிலும், இந்த நாட்கள் நாமே சுய பரிசோதனை செய்கிற நாட்களில், இந்த நாளிலும் நாமும் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பாவங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒருவேளை துணிகரமான பாவங்கள் நம்மை ஒட்டாதிருக்கலாம், அல்லது துணிகரமான பாவங்களுக்கு நாம் விலகி இருக்கலாம். ஆனால் நம்மை அறியாதபடிக்கு பாவங்களும், நம்மை அறியாதபடிக்கு சிற்சில பாவங்களும் நம்முடைய வாழ்விலை வந்து அவைகள் பெரும் பாதகத்திற்கு நம்மை கொண்டு சென்று விட்டு விடாதபடிக்கு இந்த வேளையில் நாமும் ஆண்டவரை நோக்கி கேட்கப் போகிறோம். ஆண்டவரே என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. பாவங்களுக்கு நாம் விலகி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உத்தமனாக்குகிறார். பெரும் பாதகத்திற்கு நாம் நீங்களாக இருப்போம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கப் போகிறோம், ஆண்டவரே எனக்கும் இந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, அவருடைய சாட்சி சத்தியம் என்று சில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கப் போகிறோம். கேட்கிற அனைவருக்கும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. எங்களை பாவங்களுக்கு விலக்கி காத்து எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அருகில் வருவதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும். நாங்கள் உம்முடைய அருகில் வருவதற்கு எங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பாவங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும் பொழுது நாங்கள் உத்தமர்களாகி பாதகங்களுக்கு விலகி இருப்போம். தாவீது அன்று உம்மிடத்தில் கெஞ்சினதைப் போல என்று நாங்களும் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். பாவங்களுக்கும், பாவத்தின் இச்சைகளுக்கும், பாவத்தின் காரியங்களுக்கும் எங்களை விலக்கி, குடும்பங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்மோடு கூட இணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.